ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மார்னிங் டைமில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். இது டின்னராகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு கப்பு புழுங்கல் அரிசியை 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 15 நிமிஷம் ஒரு பிளேட்டில் நல்லா உணர வச்சிடலாம். அது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறத மிக்சியில் பல்ஸ் மோடில் ரவை மாதிரி இந்த மாதிரி பொடிச்சிடலாம். இந்த மாதிரி பொடிச்சதை தாளிப்பு சேர்த்து நம்ம புழுங்கல் அரிசி கொழுக்கட்டையாக இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். சூப்பரான டிஃபன் நமக்கு தயாராகிடும். இதில் ஆயிலும் ரொம்ப கம்மியாக செலவாகும். குழந்தைங்களுக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இது தேங்காய் சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மார்னிங் டிஃபனுக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் சேர்த்து நான் இப்போ ஒரு ரெசிபி சொல்கிறேன். வெங்காயம் சாப்பரில் கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணிவிடுங்க. அதோட உருளைக்கிழங்கு கேரட் நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ நம்ம மார்னிங் டிஃபனுக்கும் ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் விட்டுடலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணிய காய்களையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். நம்ம சாதமும் தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வைத்ததை தண்ணியெல்லாம் இருத்திட்டு காய்களை மட்டும் ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மீதி இருக்கிறத 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான வெஜிடபிள் மசாலா தயாராகிடும். இந்த வெஜிடபிள் மசாலா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது மார்னிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு சாதம், சாம்பார் பொடி, நம்ம தயார் பண்ணி வைத்திருந்த காய்கறி கலவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம், உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தயாராகிடுச்சு. நல்ல காரசாரமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இது லஞ்ச் பாக்ஸாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்பவும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் ஃப்ரையெல்லாம் நம்ம செய்வோம். அப்போ வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து செய்யாமல் சாம்பார் பொடி சேர்த்து நல்ல இரும்பு கடாயில் நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு கோவக்காய் ஃப்ரை கிடைக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.